வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 10/5/2024 திங்கட்கிழமையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய மார்க்கெட்ல வாலடைல் அதிகமா இருந்தது நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? நேற்று பெரிய அளவுல ஃபால் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. ஆனா இந்த பாசிட்டிவ் சைட்ல இருக்க முடியுமானா வாராந்திர அடிப்படையில் பாசிட்டிவ்ல இல்லைங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹிந்துஸ்தான் சிங் சீனாவில் அதனுடைய நுகர்வு அதிகமா இருக்கு, அதே மாதிரி இந்தியாவிலையும் அதனுடைய நுகர்வு அதிகமா இருக்குங்கிறதுனால இன்னைக்கு 11% மேல ஏறிக்கு ஹையை டச் பண்ணிருக்கு. டாடா மோட்டார் நிறுவனம் அவங்களுடைய Q4 ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுல தொடர்ச்சியா 3 குவார்டர் அவங்க பாசிட்டிவ் ரெவன்யூ ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குவார்டர்லயும் 13% மேல அவங்களுடைய ரெவன்யூ அப் ஆயிருக்கு. இதையும் நோட் பண்ண வேண்டியது இருக்கு. 2025 வருஷத்துல டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் டெட் ஃப்ரீ கம்பெனியா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டிமேஷன் கொடுத்திருக்காங்க. இதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தினுடைய Q4 ரிப்போர்ட் ஏறத்தாழ அவங்களுடைய ரெவன்யூ 34% ஏற்றம் கண்டதா சொல்லுது. ஏற்கனவே தங்கத்தோட விலை அதிகமாகிட்டு இருக்கு, மக்களோட கன்சூம்ல விலை முக்கியமான இம்பாக்ட் இருக்கு இல்லையா? இதுவும் அவங்களுடைய லாபத்துல அவங்களுடைய வருமானத்துல முக்கிய பங்கு வகிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது எல்லாத்தையும் விட 2 முக்கியமான செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, UK ஏற்கனவே ரெசிஷன்ல இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? தற்சமயம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டோட முதல் குவார்டர்ல அவங்களுடைய ஜிடிபி 0.6% சற்று உயர்ந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. வர்ற எலெக்ஷனுக்கு முன்னால அந்த நாடு ரெசிஷன்ல இருந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாடு உண்மையிலே ரெசிஷன்ல இருந்து வெளியே வர்றதா இருந்தா அது உலக நாடுகளுடைய பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு தூண்டுதலா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் பேங்கிங் பைனான்சியல் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? இதுல ஏறத்தாழ 15 நிறுவனங்கள் அவங்களுடைய லைசன்ஸை சரண்டர் பண்ணியிருக்காங்க. சில நிறுவனங்களுடைய லைசன்ஸ் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவர்களுடைய நிறுவனங்கள்ல இருந்த இன்டர்னல் சேஞ்சஸ், அதே மாதிரி மெர்ஜர், இந்த மாதிரிப்பட்ட பலதரப்பட்ட காரணங்களுக்காக இது நடந்திருக்கு. இதுல டாடா கேபிட்டல் ஃபைனான்ஸும் டாடா கிளீன்டெக் கேபிட்டல் நிறுவனமும் இதுல முக்கியமான நிறுவனங்களா இருக்கு. பேடிஎம் பிரச்சனைக்கு பிறகு ஆர்பியும் அதிகமான அறிவுறுத்தல் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, இதுவும் இதுல முக்கியமான காரணமா இருக்கும் நான் நம்புறேன். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி காலத்துல நீங்க உங்க பிள்ளைங்களை, அதாவது இப்ப நீங்க 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வந்துருந்துச்சு, அவங்களை நீங்க ஹையர் ஸ்டடிஸா படிக்க வைக்கும் போது நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஐஐடி சென்னையில கூட நிறைய கோர்சஸ் புதுசா கொடுத்துருக்கதா ரீசெண்டா வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி டேட்டா சயின்சஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னா, நீங்க ஒரு எக்ஸாம்பிள MBA படிக்கணும்னா 20 லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னா, இன்னைக்கு பிறந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அடுத்த 18 வருஷத்துல இதே MBA 20 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு காசு கணக்கு படிக்கணும்னா ஏறத்தாழ 1.83 கோடி அளவுக்கு செலவாகும். இந்தியாவுடைய இன்ஃபிளேஷனை விட எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகம். 2020-21 3% இருந்த எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் 2022ல 5.68% இருந்துச்சு. இன்னைக்கு டேட்டுக்கு 2024ல 11-12% எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுதுங்க. இந்த ஷாக்கை நீங்க உணர்ந்து பிள்ளைங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் கொடுக்கணும்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க இருக்குங்கிறத நீங்க தேடி பார்க்கணும். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பொருத்தமா இருக்குமாங்கிறத உங்களுடைய சொந்த முடிவுல ஆராய்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாம எப்பவுமே சொல்ற மாதிரி தான் பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் ETF போல வெறும் ₹100 கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிற நோக்கம் தான் இந்த செய்தி உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் தான். உங்களுடைய புதுசு சார்ந்த முதலீடுகளை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால உங்களோட முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத கொண்டு வந்து அதுக்கு எப்படி முதலீடு செய்யுங்க. நன்றி.